நமஸ்காரம். நம்ம கீதையினுடைய சாரம்னு சொல்லக்கூடிய அந்த வாக்கியத்தில் எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அது உன்னுடையதல்ல. இந்த மாதிரியான வாக்கியங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இந்த வாக்கியங்களை எடுத்து எந்த இடத்துல பொருத்தி பார்க்க தோணுது அப்படின்னா, இது சம்மந்தமாகவே ஒரு 10 வீடியோ போடலாம் போட்டிருக்கு. ஏன்னா வாழ்க்கையில் அவரவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அவரவர் செய்யக்கூடிய செயல் எந்த இடத்துக்கு திரும்ப வந்து நிற்கிது அப்படின்னா, போட்ட இடத்துக்கே திரும்ப வந்து நிற்கிது. சின்ன உதாரணம், இந்த மலை மேலே என்னைய அழைச்சிட்டு வர்றதுக்காக ஒரு 4-5 டிரைவர்கள், அதாவது கவர்மெண்ட் டிரைவர், பஸ்ஸு டிரைவர்கள் அவங்கள என்னுடைய நண்பர் அன்பின் மூலமாக ஐயாவை நீங்கள் மேலே அழைச்சிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவங்க எந்த பஸ்ஸில் ஏறினாலும் அவங்களுக்கு டிக்கெட் கிடையாது இல்லையா? அப்போ என்கிட்ட அவர் காரில் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தகவல் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா என்னைய வந்து அவங்க பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வர்ற வழியில் ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர் எனக்கு ஞாபகத்தில் வரல, அங்கே தான் டிப்போ இருக்கும் போல் இருக்கு. அங்கேருந்து என்னையை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அப்படி பிக்கப் பண்ணிட்டு மேலே வரும்போது வர்ற வழியிலேயே கீழேயே வந்து சில இடங்களை ஐயாவுக்கு கூப்பிட்டு காமிச்சிட்டு, அந்த அர்த்தநாதீஸ்வரர் ஆலயம், அப்புறம் அந்த ஆஞ்சநேயர் கோயில், இப்படி சில இடங்களை குறிப்பிட்டு ஐயாவை காமிச்சு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அவர் தகவல் கொடுத்துட்டாரு. அதன்படி இவங்க என்னை அழைச்சிட்டு வர்றாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை வந்து விழுகுது. ஐயா வந்துட்டார், இல்லைன்னா நம்ம ஓசி பஸ்ஸில் போயிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அந்த காருடைய சொந்தக்காரர், அவரே தான் ஓட்டிகிட்டு வர்றாரு, அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. இதை நான் இல்லாத போது அவர் பயன்படுத்திட்டாருன்னா ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா எந்த இடத்துல இருந்து நம்ம போடுறோன்றது தான், யாருக்கு முன்னாடி கொண்டு வந்து போடுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப கவனமான விஷயம். அப்போ இந்த வார்த்தையை கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்மளுக்காகத்தான் காரா? அவங்க ஓசியில் பஸ்ஸில் வந்திருப்பாங்களா? அப்போ எனக்காக எடுத்த ரிஸ்கை ஏன் முன்னாடியே சொல்லி காட்டுற மாதிரி அந்த வார்த்தை அமையுது. அப்போ நான் மௌனமாக இருக்கேன். சரியாக அவர் எந்தெந்த இடங்களை எனக்கு சுற்றி காட்ட சொன்னாரோ அந்த இடங்களெல்லாம் அவங்க எனக்கு சுற்றி காமிச்சு முடித்தோடனே, சேந்தமங்கலத்தை தாண்டினோடனே ஒரு பழைய சினிமா தேட்டர் போட்டிருக்கு. அது இப்போ கல்யாண மண்டபம் ஆயிடுச்சு போட்டிருக்கு. அந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே கார் நின்றுச்சு. ஏறத்தாழ 2 மணி நேரம் போராடுறாங்க, காரு எடுக்கலை, மூவ் ஆகலை. வேறு வழி இல்லை, நம்ம எல்லோரும் பஸ்ஸில் போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சரி அப்படின்னு எல்லாரும் ஒரு முடிவாக வர்றாங்க. நாங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கோம் காருக்குள்ளே. அப்போ நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன், ஐயா நீங்கள் போட்ட வார்த்தை தான் ஓசி பஸ்ஸில் போகணும்னு.
அது நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்படின்னும்போது அவர் ஒரு செகண்டு யோசிக்கிறார். அப்போ நான் அந்த வார்த்தையால் பாதிக்கப்படக்கூடிய ஆள் கிடையாது. அந்த வார்த்தை அவங்களுக்கு தான், அந்த பாதிப்பு அவங்களுக்கு தான் உண்டாக்கும். எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை இல்லையா? அப்போ மறுபடியும் அவங்க யாராருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க. வேற ஒரு கார் வந்துருச்சு. இந்த காரை அந்த கல்யாண மண்டபத்தில் ஓனர்கிட்ட சொல்லி நிப்பாட்டிட்டு அடுத்த காரில் நாங்கள் பயணம் பண்ணி மேலே வந்து சேர்ந்தோம். புரியுதுங்களா? நம்மளுடைய சொல்லும் செயலும் ரொம்ப நேர்த்தியாக இருக்கும்தான் நம்ம வாழ்க்கையும் நேர்த்தியாக இருக்கும். நீ எங்கே போட்டையோ அங்கேயே வந்து நிற்கும். இது மாதிரியான சம்பவங்களை நம்ம வரிசையாக நம்ம வாழ்க்கையில் சந்தித்த வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம விழிப்புணர்வோட செயலையும் சொல்லையும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த வீடியோ. நமஸ்காரம்.